Hi friends, welcome to Delicious Choice channel. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கப் கேக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பேட்டரி வச்சு ஒரு 6 டைப் ஆஃப் கப் கேக்ஸ் நம்ம செய்யலாம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் என்னென்ன கேக் பார்க்க போகிறோம்னா டியூட்டி ஃப்ரூட்டி கப் கேக், வெனிலா கப் கேக், ஸ்ட்ராபெரி கப் கேக், சாக்லேட் கப் கேக் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் ஆஃப் மைதா வந்து எடுத்துக்கிறோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு இதை நல்லா ஜலிச்சுக்கிடணும். இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு 2-3 டைம்ஸ் இது மாதிரி ஜலிச்சுக்கிடணும். அப்போ தான் வந்து நமக்கு பீட் பண்ணும் போது அந்த பேட்டர் வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். எப்போவுமே இது மாதிரி 2-3 டைம்ஸ் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்பாஞ்ச் வந்து நல்ல லெவலுக்கு நல்ல திக்னஸ்க்கு வரும். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து விஸ்க் வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இந்த கப் கேக் எல்லாமே ஒரே பேட்டரை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 kg பேட்டர் தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஒரு 4 எக் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டை வச்சுட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பீட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து ஸ்பீட் 1ல் வச்சே பீட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எக்கு வந்து ஸ்பீட் 1ல் பீட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். நம்ம எக் பீட் பண்ணுறது தான் பொறுத்து தான் நம்ம கேக் வந்து எப்படி வருதுன்றது பார்க்க முடியும். ஸோ எக்கு வந்து நல்லா ஃபோமியாக வரணும், அதே மாதிரி இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரணும். ஸோ இப்போ வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து நீங்கள் எக்கு போட்டதுக்கப்புறமாவே போட்டுட்டும் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நடுவுலையும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி ஃபோமியாக வந்துட்டு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபோமி கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த பேட்டரை வந்து நல்லா திக்காக வந்து எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கும்போது ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா தான் ஃபோமியாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த டைமில் வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் ஆஃப் மைதாவுக்கு 1 கப் ஆஃப் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து நீங்கள் டைரக்ட் சுகராகவும் போடலாம், சுகர் பவுடராகவும் போடலாம். அண்ட் மொத்த சுகரையும் ஒன்றா போடக்கூடாது. கொஞ்சம் பிட் பை பிட்டாக போடணும். அது ஒரு 2-3 டைம்ஸாக போட்டுட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணலாம். வெஜிடபிள் ஆயில் பீட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 1 or 2 minutes பீட் பண்ணிக்கினீங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுவும் ஒரு 2-3 டைம்ஸாக போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நீங்கள் போட்டுட்டு ஸ்பேச்சுலாவில் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ பீட் மிஷின் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு நல்லா பஃபியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நம்ம கப் கேக்குக்கு. கப் கேக்குக்கு கொஞ்சம் திக்காகவே இருந்தாலே போதும். ஸோ அது கூட 1/2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். சேம் மில்க்கும் 2-3 டைம்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த பேட்டரை நம்ம எத்தனை கப் கேக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வெண்ணிலா இது ஸ்டார்ட் பண்ணுறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் அண்ட் ஹனி அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு இது வந்து வெண்ணிலா ஹனி கப் கேக் மாதிரி பண்ணலாம். ஸோ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரில் வந்து நம்ம எவ்வளோ விதம் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒவ்வொன்றும் வந்து 3 கப் கேக்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 5 டிவைட் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டரை வந்து 5ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ராபெரி கப் கேக்கு. ஸ்ட்ராபெரிக்கு வந்து ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப்ஸ், 1/2 ஸ்பூன் ஆஃப் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இதுலேயே நம்ம கொஞ்சம் டார்க்காக வேணும்னா அது ரெட் வெல்வெட் கப் கேக்காகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த கலருக்கு வந்துட்டு அப்புறமா இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டூட்டி ஃப்ரூட்டி கப் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து அந்த பேட்டரில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
இது எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தது எல்லாமே 3 கப் கேக்ஸ் கிட்ட வரும். ஸோ அதை இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சாக்லேட் கப் கேக்கு. அதுக்கு நம்ம சாக்லேட் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அண்ட் இதில் தேவைப்பட்ட காஃபி பவுடர், காஃபி ஸ்மெல் பிடிக்கணுன்றவங்களுக்கு காஃபி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடும். இது மாதிரி கலருக்கு வரும். காஃபி போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் இன்றைக்கி காஃபி பவுடர் போடலை. இது வந்து குக்கீஸ் கப் கேக்குக்காக. குக்கீஸ் கப் கேக் வந்து பிஸ்கெட் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதில் போடணும். பிஸ்கெட் நீங்கள் எது வேணாலும் போடலாம். ஓரியோ, ப்ரௌன் பார்ன் அது மாதிரி எந்த பிஸ்கெட் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஒரு 3 கப் கேக்கில் ஊற்றி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஓவனில் வச்சு நம்ம எடுத்து பார்த்தா நம்ம கப் கேக்ஸ் இப்போ வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.